இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னாக்கா திருச்சி உச்சப்பிள்ளையார் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்குங்க. லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த இடத்துல வீடியோ முடிச்சிருக்கோம். லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா வரும். லாஸ்ட் வீடியோ நம்ம கல்லணை முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். இந்த இடத்துல நம்ம வந்து வீடியோ க்ளோஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம அந்த உச்சிப்பிள்ளையார் கோயில் போகிறதுக்கு முன்னாடி அந்த கோயிலோட வரலாறு என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். ஆக்சுவலி இது வந்து என் வாய்ஸில் வராது. ஆக்சுவலி இவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக என்னால் தமிழ் பேச முடியாது, தமிழில் பொதுவாக பேசவே முடியாது. அதனால தான் வந்து வாய்ஸ் ஓவரில் கொடுத்துருப்பேன். ஸோ எல்லோரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஹிஸ்ட்ரி பார்த்துருவோம், எப்படி இந்த கோயில் கட்டினாங்க, எப்போ எவ்வளோ வருஷம் அப்படின்றத நம்ம இந்த ஹிஸ்ட்ரியில் பார்த்துருவோம். வாங்க. தென்னிந்திய மாநிலமான தமிழகத்தின் திருச்சி நகரத்தில் உள்ள பிள்ளையார் கோயில் ஆகும். 3 பில்லியன் ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாறையின் உச்சியில் இந்த கோயில் அமைந்துள்ளதால் உச்சிப்பிள்ளையார் கோயில் என்று இதற்கு பெயர் வந்தது. இப்பாறைக்கு மலைக்கோட்டை எனவும் பெயர். இக்கோயில் மலைக்கோட்டையின் உச்சியில் 273 அடி உயரத்தில் உள்ளது. பிள்ளையார் சன்னதியை அடைய தரையில் இருந்து 437 படிகளை ஏற வேண்டும். ராவணனுடன் நடந்த போரில் வெற்றி பெற்று அயோத்தியா திரும்பிய ராமருக்கு பட்டாபிஷேகம் நடந்தது. அதில் விபீசணனும் கலந்து கொண்டார். போரில் தனக்கு உதவியதற்காக ராமர் விபீசணனுக்கு ரங்கநாதர் சிலை ஒன்றை பரிசளித்தார். விபீசணன் ராமருக்கு உதவிய போதிலும் அவர் அசுரன் என்ற காரணத்தால் அச்சிலையை அவர் கொண்டு செல்வதில் விருப்பமில்லாத தேவர்கள் அதை தடுக்க வேண்டுமென விநாயகரிடம் வேண்டுகோள் விடுத்தனர். அவர்களது வேண்டுகோளை விநாயகரும் ஏற்றார். விபீசணன் இலங்கைக்கு திருச்சி வழியே செல்லும் போது அங்கு ஓடும் காவிரி ஆற்றில் குளிக்க விரும்பினார். ஆனால் ரங்கநாதர் சிலையை ஒருமுறை தரையில் வைத்துவிட்டால் அதை அங்கிருந்து நகர்த்த முடியாது என்ற காரணத்தால் செய்வதறியாமல் திகைத்தார். அப்போது அங்கு இருந்த ஒரு சிறுவனிடம் சிலையை கொடுத்து தான் குளித்துவிட்டு வரும் வரையில் அதை தாங்கி பிடித்துக் கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுத்து குளிக்கச் சென்று விட்டார். சிறுவன் வேடத்தில் இருந்த விநாயகர் இரங்கநாதர் சிலையை தரையில் வைத்துவிட்டார். இதைக் கண்ட விபீசணன் கோபங்கொண்டு அச்சிறுவனை துரத்தி மலை உச்சியில் பிடித்து கோபத்தில் அவனது தலையில் கொட்டினார். அப்பொழுது விநாயகர் தன் சுயரூபத்தை வெளிப்படுத்தினார். பின்பு அவ்விடத்திலேயே உச்சிப்பிள்ளையார் கோயில் எழுப்பப்பட்டது. இக்கதைக்கேற்றபடி இங்குள்ள விநாயகர் சிலையின் தலையில் ஒரு வீக்கம் இருப்பதை காணலாம். எல்லோரும் அந்த இது கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த வீடியோ கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம மேலே மலைக்கு மேலே ஏற ஆரம்பிச்சிடுவோம் வாங்க. ஸோ நம்ம வந்து கூகுள் மேப்பை நம்பி இந்த ரூட்டுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலி நம்ம வர வேண்டியது அந்த பக்கம் வரணும், முன்னாடி வழி வரணும்னு அப்படி வந்துருக்கணும். நம்ம குறுக்கு வழியை காமிச்சிடுச்சு. நம்ம இப்படியே வந்து சந்தில் அங்கே காரை விட்டுட்டு இப்போ இப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். இதோ தெரிஞ்சு பாருங்கள் மேலே அந்த மலையில் தான், அங்கே தான் இப்போ நம்ம ஏறணும். இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரைட்டில் போனோம்னா என்ட்ரன்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க அப்படி நடப்போம். வணக்கம், நான் உங்கள் சேன். இப்போ நம்ம எங்கே இருக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோயிலில் தாங்க இருக்கோம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் யானை இருக்கு. ஒரு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கோயிலுக்கு வந்து ஷார்ட்ஸ்லாம் அலோடு இல்லையாங்க, வேஷ்டி தான் அலோடான். இப்போ என்னை விடல. அப்புறம் பக்கத்துலேயே ஒரு தம்பி வந்து வேஸ்ட் வச்சுருந்தாப்புல 150 கொடுத்து வாங்கியாச்சு. டோக்கன் வந்து 150 ருபீஸ் கேமராவுக்கு. ஸோ அதுக்கு தனி இதுக்கு தனியாக. ஸோ வாங்க அப்படி மேலே போய் பார்ப்போம். அப்புறம் கேமராவுக்கு 100 ரூபாய் டோக்கன். அப்படியே ஸ்டெப்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 450 ஸ்டெப்ஸ் இருக்கும். 450 ஸ்டெப்ஸ் அப்படி இறங்கிடும். ரெண்டு பக்கமும் ஒரு கோயில் இருக்கு. இது என்ன கோயில்னா அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சன்னதியாம் இது. அப்படியே அதோட லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா நூற்றுக்கால் மண்டபம். நூற்றுக்கால் மண்டபம்னா ஒரு 100 கால் இருக்குமோ, 100 பில்லர் வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். மேபி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. பில்லர் பார்த்தீங்கன்னா சுற்றி நிறையவே இருக்குது. ஸோ 100 மண்டபம்னு சொல்கிறாங்க. இது எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்குங்க டைம். ஆக்சுவலி
எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்கு. அதனால் நம்மளால் அந்த டீட்டெயில்டாக உள்ளே போய் பார்க்க முடியும். நம்ம இது 4 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்களா, அதுக்கப்புறம் வந்தாக்க நம்ம இதை வந்து பார்க்கலாம். அதுதான் அந்த திருச்சி அங்கே இந்த கோயில் சொல்கிறாங்கல்ல, சர்ச், நல்ல ஃபேமஸான சர்ச். அதுதான் இது இருக்கு பாருங்க. இது குருவாயூர் அர்ஜுனன் மேல மண்டபம். இது என்ன கோயில்? அதாவது வந்து இது குருவாயூர் வருவாய் அருள்வாய் குகனை அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. முத்து குமாரசாமியா. இங்கே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்றாங்க. பெரியவர் வந்து வீடியோ எடுக்கிறாங்க. கோயில் ஒரு பெயிண்டிங் ஒர்க் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே எல்லாம் பெயிண்டிங் எடுத்து இது பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ரைட் வந்துட்டு மேலே இருந்துட்டு லெஃப்ட் மேலே இருந்தா கோயில் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 100 ஸ்டெப்ஸ் ஏறதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு மண்டபம் இருக்கு. இது பாருங்க மண்டபம். ஆக்சுவலி நான் உச்சிப்பிள்ளையார் கோயில் வந்து ஏதோ ஓப்பன் பிளேஸ்ல இருக்கும், நடந்து போகணும் நினைச்சேன். ஆனா பாத்தீங்கன்னா இவங்க வீட்டுக்குள்ள நடந்து போற மாதிரி இருக்கு. என்னங்க இந்த கோயில் இவ்வளவு பெருசு? பல்லவர் குகை. எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்கு போலயா. இங்க பாருங்க, பல்லவர் குகைன்னு ஒரு இது இருக்கு. இவ்வளவு பெரிய பாறை பாருங்க, ஒரே சிங்கிள் பாருங்க. இது இவ்வளவு பெருசு. பா, என்ன பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க. அப்படி கொஞ்சம் ஒரு ஏரி வந்தோடனே கொஞ்சம் தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் வச்சிருக்காங்க. இந்த பக்கம் க்ளோஸில் இருக்கு, ஓப்பனில் இருந்தால் முன்னாடி அங்கே போய் காட்டலாம். திருச்சியோட ஃபுல் ப்ளேஸும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தா ஆக்சுவலி நம்ம அந்த டைமில் வந்திருக்கோம். இன்னும் 4 மணிக்கு ஓப்பனா. ஸோ அப்படியே கூகுளில் போட்டிருந்து எனக்கு கரெக்டாக தெரியல. ஆல்மோஸ்ட் மேலே உச்சிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இது வந்து உள்ள சாமியை பார்க்க போகிற இடம் வழி. இந்த டோக்கன் வாங்கிறதுனால இல்லை வேண்டாம், அப்படி வெளியே வந்து பார்த்துட்டு மேலே ஏற முடிஞ்சா மேலே ஏறுவோம். மேலே ஏறுவோம், இல்லைன்னா அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலாம். ஓ, சூப்பராக இருக்குங்க கோயில். பார்த்தீங்களா? இல்லை, ஆனால் வெயில் சரியான வெயிலுங்க. அதே தெரியுது பாருங்க, அதுதான் ஸ்ரீரங்கம் கோயில். அதான் கொள்ளிடம் ஆறு. அது தெரிஞ்சு பாருங்க, இதெல்லாம் கொள்ளிடம் ஆறு. நாங்கள் அப்படி மேலே ஏறும் கோயில் மேலே. ரொம்ப நேரம்லாம் பிடிக்கலங்க. ஒரு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா நான் ஒரு 20 மினிட்ஸில் ஏறி வந்துட்டேன். ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்கல. ஆனால் பார்த்தா 450 படிகள்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. வெயிலும் ஒன்றும் தெரியல. வெயில் அங்கெல்லாம் வரும்போது ஒன்றும் தெரியல, இங்கே ஏறும்போது தான் கொஞ்சம் லைட்டாக வெயிலாக இருக்குது.
இங்கே மேலே இருந்து பார்க்குறதுக்கு முழு திருச்சியும் அப்படியே ஃபுல்லாக தெரியுதுங்க. இது வந்து ஆக்சுவலி நைட் வியூவில் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பகல் நேரத்தில் வந்திருக்கோம், பகலில் ஒரு 11 மணி இருக்கும் நான் வந்துருக்கும் போது. இன்னும் நைட் வியூவில் வேறு லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு மேலே வந்தாச்சு விநாயகர் கோயிலுக்கு. அதுதான் என்ட்ரன்ஸ். அது தெரிஞ்சு பார்த்தீங்களா? கரெக்டாக அந்த ஆட்டோலாம் வந்து பாருங்க, அதுதான் என்ட்ரன்ஸ். அப்படியே வந்துட்டு மேலே ஏறி இப்படி வந்து வந்துருக்கும். சாமி பார்த்தாச்சு. அப்படி பார்த்தேன் வரணுமா? இது எக்ஸிட் போல. சாமி பார்த்தாச்சு. அப்படியே சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பும். இது பாருங்க, சூப்பராக இருக்கு. கீழே அந்த சர்ச்சு சொன்னால அந்த சர்ச்சு தான் அது. இதுதான் வந்து ரொம்ப பழமையான சர்ச்சு திருச்சியில். கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷம் பழமையான சர்ச்சு அப்படின்றாங்க. இந்த ஸ்கூலில் நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது சென்ட் ஜோசப் அப்படின்ட்டு ஒரு பெரிய கல்வி நிறுவனம் அது. ஸோ இதில் நிறைய பேர் என்ன சொல்கிறது, அதுதான் வந்து ஸ்ரீரங்கம். நான் உங்களுக்கு கீழே காமிச்சேன் பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து வியூ நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஆக்சுவலி நீங்கள் திருச்சிக்கு வந்தீங்கன்னா திருச்சி ஸ்ரீரங்கம் ரொம்ப தூரம்லாம் இல்லை. இந்த உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு அதுக்கு ரொம்ப தூரம் இல்லை. கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் 1.5 to 2 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. எனக்கு கரெக்டாக டீட்டெயில் தெரியல கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து நான் காரில் வரும்போது எனக்கு என்ன காமிச்சதுன்னா மீன்ஸ் ஒரு 1.5 கிலோமீட்டர் அப்படின்ற மாதிரி தான் காமிச்சது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா அது மிஸ் பண்ணாங்க, கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. பக்கத்தில் தான். எனக்கு இப்போ டைம் இல்லாதனால அங்கே போக முடியல. நான் ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்தேன், அதனால வந்து நம்மளால் அங்கே போக முடியல. உச்சிப்பிள்ளையார் கோயில் மட்டும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ அதுதான் அங்கே அது பாருங்கள், ரிவர்லாம் சூப்பராக தெரியுது பாருங்கள். அது ஆக்சுவலி இது நைட் வியூவில் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நைட்டில் பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும். மொத்த திருச்சி மாநகரமே அப்படியே புதுசாக தெரியுது.
ஆக்சுவலி இது யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க, ஏன்னு தெரியல. லைக் இதெல்லாம் உள்ள போனாக்க மலைக்கோட்டையோட அந்த இது ஹிஸ்ட்ரிலாம் உள்ளே இருக்குது, எழுதி வச்சுருக்காங்க நிறைய. நம்மளால் அங்கே பார்க்க முடியல, உள்ளே லாக் பண்ணிக்கிறதுனால அங்கே போக முடியல. ஸோ அப்படி பாருங்கள், இது எதுக்கான இதுன்னு தெரில. நம்ம ஆக்சுவலி இது உள்ளே போனோம்னா நம்மளுக்கு டீட்டெயில் தெரிஞ்சிடும். இது உள்ளே போனோம்னா நம்மளுக்கு டீட்டெயில் தெரிஞ்சிடும், அது எதுக்காக இந்த மண்டபம் எதுக்காக வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளால் லாக் பண்ணிக்கிறதுனால நம்மளால் அங்கே போக முடியல. ஸோ இது இதுதான்டா, இது இதுதான்டா திருச்சி மலை. இங்க இருக்கிற குட்டி பசங்க, இங்க இருக்கிற குட்டி பசங்களாம் பயங்கர இன்ட்ரெஸ்டாக எனக்கு எந்த சேனல் நம்ம குட்டி சேனல் அவங்களுக்கு வந்து தெரியாதுன்னு நினைக்கிறேன். வாங்கவே எப்போ இருக்குது. ஆனா ரொம்ப பழமையான ஒரு இதுங்க.